இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 5ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நாம விவிலியம் படிக்கிறவர்களா இருந்தா, அட்லீஸ்ட் நம்ம எப்பயாவது பைபிள் படிக்கிற நபராக இருந்தால், இந்த பகுதியை படிக்கலைன்னா நீங்கள் பைபிளை படித்தே புண்ணியம் கிடையாதுன்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். நீங்கள் எதை படிக்கிறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் இந்த ஒரு பகுதியாவது உடனே எடுத்து படிச்சிருங்க. அது இந்த வார்த்தைகள் உங்கள் மனசில் அப்படியே தங்கி இருந்துச்சுன்னா, உங்களை விட சிறந்தவன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. நீங்கள் படிக்கிற அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்கன்னா, உங்களை விட சிறந்தவர் இந்த உலகில் வாழும் எல்லா மக்களையும் காட்டிலும் ஃபஸ்ட்டு நபராக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் இந்த படிக்கிற வார்த்தை உங்கள் மனசில் தங்குச்சுன்னா, நீங்கள் அப்படியே வாழ்ந்தீங்கன்னா, வாழலாம் பரவாயில்ல. அட்லீஸ்ட் படிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த செய்தி உங்கள் காதில் கொஞ்சமாவது விழுது, அதுவே பெரிய புண்ணியமாக இருக்கும். என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குறானே, என்ன பகுதின்னு பார்க்குறீங்களா? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். அன்பின் சிறப்பை சொல்லுகின்ற ஒரு பகுதி. நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் எனக்கு அன்பு இல்லையேல் என்ன புண்ணியம்? ஒன்றும் கிடையாது. எவ்வளோ பெரிய பிரீச்சரை வேணா நீகிறேன், அப்படியே புதுமைகள் சிறப்பு இருப்பிடமா நீகிறேன், அன்பு உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒன்றும் புண்ணியம் கிடையாது. ஒரு மேடை கட்சா போதும், அந்நிய பாஷைன்னு சொல்லுவாங்க. என்ன பாஷை இது நான் பார்த்து கிடையாது, எனக்கு தெரியாது, எனக்கு புரிஞ்சுக்கவும் எனக்கு தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படலை நான். சரிங்களா? நீங்கள் என்ன பாஷை வேணால் பேசுங்க, எப்போ வேணால் பேசுங்க, அவசியம் கிடையாது. உங்களுக்கு அன்பு இல்லை என்றால் என்ன? ஆண்டவரை துதித்து என்ன புண்ணியம்? சரி, கீழே இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் இருப்பினும், மறை பொருள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும், எல்லா அறிவையும் பெற்றிருப்பினும், அன்பு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. என் உடைமைகளை எல்லாம் நான் வாரி 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 வழங்கினாலும் இல்லையா, ஊருக்கே அப்படியே அள்ளி கொடுத்து தான தர்மம் பிரபு நீ பெறெடுத்தாலும், உன் பிள்ளைய நீ அன்பு செய்ய உனக்கு துப்பு இல்லைன்னா, கட்னிய மனைவி கிட்ட ஒரு அன்பா 4 வார்த்தை பேச உனக்கு துப்பு இல்லைன்னா, உன் பெத்த தகப்பனை நீ அன்பா அரவணைச்சு நல்லா இருக்கீங்களாமா ஒரு வார்த்தை கேட்க மனசு இல்லைன்னா, என்ன வள்ளல வந்து நின்னா புண்ணியம் சொல்லப்பட்டிருக்கு. உடமையெல்லாம் நீ வாரி வழங்கினாலும் உங்கள்கிட்ட அன்பு இல்லைன்னா, அது கீழே பாருங்க பார்ப்போம். தன் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், பொருளை மட்டும் வாரி கொடுத்தா பார்த்தாது, நீ உன்னையே கையளித்தான்னு சொல்லிட்டான். அந்த கையளிப்பு அன்புக்காக இருக்க வேண்டும். அந்த அன்பு உன்கிட்ட இல்லைன்னா நீ செய்கிற காரியம் 10 பைசா புண்ணியப்படாது. ஏனென்றால் கீழே பாருங்க பார்ப்போம். அன்பு என்பது பொறுமையானது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன் பைபிள். இதை அன்பு ஒருபோதும் இழிவான காரியத்தை செய்யாது. அன்பு ஒருபோதும் இழிவான காரியத்தை செய்யாது. இதுக்கு மேல ஒன்றும் விளக்கத்தை அவசியம் கிடையாது, புரிஞ்சுக்கணும் நாம. சரிங்க. எரிச்சலுக்கு இடம் கூடாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது. அடுத்தவன் கெட்டு போறானே, அப்பா மனசு நிம்மதியாகுது. நான் கெட்டு போகிறது பிரச்சனை இல்லை, அடுத்தவன் கெட்டு போகணும். தீவினையில் மகிழ்வுறாது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம வீட்டில் டிவி பார்த்துட்டே இருப்போம், டக்குன்னு கரண்ட்டு போயிடும். கொஞ்சம் வீட்டில் வரவங்க சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் கரண்ட் பிரச்சனை இல்லை, பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்குதா பாரு அப்படின்வாங்க. பார்ப்போம், அம்மா அங்கேயும் கரண்ட் இல்லைம்மா, எல்லா வீட்லேயும் கரண்ட் இல்லை.
இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். என் வீட்டில் கரண்ட் போகிறான் அப்படின்னு பார்த்தா அது எப்படி அவன் டிவி பார்க்கலாம்? அவன் வீட்டில் போய் பார்த்துட்டு வா. பார்த்து கரண்ட் இல்லை அவன் வீட்லேயும் அப்பா பரவாயில்ல. என்ன மனநிலை மனுஷனுக்கு? நான் முற்படுதான். அது இங்கே பாருங்க பாப்பா சொல்லு பாருங்களேன். அன்பு தீவினையில் மகிழ்வுறாது. ஒருத்தன் வழிஞ்சு போகிறான், ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஒருத்தன் தீமையில அம்பிட்டுக்கிட்டான், அவனை துன்பப்படுறான், அன்பு மகிழ்வுறாது. உடனே ஓடி போய் என்ன பண்ணுற அவனை தூக்கி விடுமே ஒழிய அன்பு தீவினையிலே ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்காது. கேளுங்க அப்போ. அன்பு மாறாக அது உண்மையில் மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், எதிர்நோக்கி இருக்கும் அனைத்திலும் உறுதியாக இருக்கும். நல்லா கவனிக்கணும். எதனை எதிர்நோக்கி இருக்கிறையோ அது கிடைக்கும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கும் அந்த அன்பு என்பது. அவன் நம்பிக்கையா போகாது. ஆண்டவர் என்னை மீட்பார், என்னுடைய எதிர்நோக்கி, என்னுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை நீ உண்மையாகவே நீ கடவுளை விசுவசித்திருந்தால் இந்த நம்பிக்கையில் நீ இறங்கி வரமாட்டேன். இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் இல்லையா? என் குடும்பத்தில் என் மனைவி எனக்கு துரோகம் செய்ய மாட்டா. என்னுடைய எதிர்நோக்கு என் மனைவிக்கு என் மனைவி எனக்கு உண்மையானவளா இருப்பான். மனைவி நினைக்கலாம் என் புருஷன் எனக்கு என் மேல அன்பு, என்கிட்ட இருக்க அன்பு மாறவே மாறாது. என் புருஷன் வந்து என்கிட்ட அவ்வளோ உண்மையா இருப்பான். அன்பு என் மேல உசிரை வச்சிருக்கான் என் புருஷன் என் மேல. இந்த நம்பிக்கை மாறாது. அன்பு மாத்திக்காது. இல்லையே இன்னைக்கு ஃபோன் பண்ணனே, ஃபோன் இந்த டைம்ல பிஸியா இருந்துச்சு, அது அன்புன்னு அர்த்தம். உனக்கு உன் நம்பிக்கை எதுவோ, உன் எதிர்நோக்கி எதுவோ அதில் மன உறுதியோடு இருக்கும் அன்பு. அது வந்து அந்த அவநம்பிக்கை கொண்டு வராது. என் பிள்ளை என்னை பார்த்துப்பாமா, என் பிள்ளை என்னை காப்பாற்றும். இன்னைக்கு என் ஆயுசு முழுக்க என் பிள்ளைக்கு நான் உழைச்சி போகிறேன், அது அந்த பிள்ளை பெருசாக என் பிள்ளை என்னை பார்த்துக்கும், என் பிள்ளை என்னை தாங்குவான். நம்பிக்கை, தகப்பன் பெற்றோருக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து இறங்கி போகாது. என்னை காப்பாற்றும் எங்க நோ, அந்த அவநம்பிக்கைக்கு அன்பு வராது. உண்மையான அன்பாக சொல்கிறேன் நான். அதை பாருங்க பார்ப்போம். அன்பு அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியா இருக்கும். சரிங்களா? பாருங்க பார்ப்போம். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் ஒரு காலத்தில் ஒழிஞ்சு போயிடலாம். நல்லா பேசுவேன், நல்லா பிரசங்கம் வைப்பேன், வயசாயிடும். என்னங்க ஸோ உனக்கு அந்த திறன் இல்லாமல் ஒரு காலம் போகலாம். பரவச பேச்சு பேசும் கூட நீ என்ன இன்னைக்கு பேச்சு பண்ணி லக்கன்னு நீ என்ன பண்ணலாம்? பரவச பேச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? ஓகே, சந்தோஷம். நீங்க நான் எல்லாம் தப்பா சொல்ல, பேசுங்க. இந்த வரம் கூட அழிந்து போகலாம். பார்ப்போம் இல்லையா? ஒழிந்து போகலாம். அறிவும் அற்று போகும். எல்லாம் ஒரு காலத்துல இல்லாமல் போயிடும். ஆனால் அன்பு என்பது ஒரு காலம் அழியாது. ஒரு அற்புதமான ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். வயசான ஒரு பாட்டியும் வயசான ஒரு தாத்தாவும் 2 பேருமே பெட்டில் படுத்துருக்காங்க. நடக்க முடியாது அவங்களால. படுத்த படுக்க தான் இருக்காங்க. படுத்த படிக்க இருந்து கொண்டே இந்த தாத்தாக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 வயசு விடுறோம்னு நினைக்கிறேன். அவ்வளோ வயசான 70 படுத்துட்டு இருக்காரு. அங்கே அவங்க மனைவி பொண்டாட்டி படுத்துருக்காங்க. இந்த 2 பேரும் அந்த பொக்க வாயை கொண்டு சிரித்து கொண்டு அந்த கட்டிலே கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி அவங்க ஆடுறாங்க. அப்படியே அதை அவருடைய பிள்ளை வீடியோ எடுத்து பதிவு விடுறாரு. எந்த வயசுல அன்புக்கு அந்த தாத்தா பாட்டிங்கிறாங்க பாருங்க. அந்த வயசுல அன்பு குறையாம பாருங்க. அப்போ எல்லாம் ஒழிஞ்சு போகும், எல்லாம் போயிடும். இந்த அன்பு என்பது ஒருபோதும் ஒழிந்து போகாது. அது என்ன நிலையிலும் சரிதான், என்ன கஷ்டம் நஷ்டம் எதுவும் அந்த அன்பு வந்து அப்படியே நிற்கும் மனசுல. ஏதோ ஒரு ஒரு இங்கிலீஷ்ல நாயிட்டையில படிச்சது ஒரு ஞாபகம் இருக்குது. அது பேர் தெரில. 2 பேர் கணவன் மனைவி இருந்தாங்களாம். மிகுந்த வறுமை, வறுமையிலும் அப்படிப்பட்ட வறுமையாக இருந்தாங்களாம். அவங்க அடுத்த சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, அப்படி இருந்தாங்களாம். அவர் வந்து யாரோ பெரிய அறிஞர் சொல்லுவாங்க, பேர் நான் நினைவில்லை. என்ன பண்ணுறாங்களாம், திருமண நாள் வந்துச்சான். அப்போ அந்த மனைவி நினைக்கிறாங்க, தன் புருஷனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணுமே, ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு முடிவு செய்கிறாங்க. இது செய்யலாம். கையில் காசு கிடையாது. சொன்னால் அடுத்தோட சோத்துக்கே வழி கிடையாது. வீட்டில் இருக்கிற தண்ணி குடிச்சு கஞ்சி குடிச்சு வயிற்ற கழுவிட்டு வராங்க. அவங்களோட தான்
அந்த அளவுக்கு வறுமை கோரப்பிடியில் இருக்கிற அந்த தம்பதி. கணவர் என்ன பண்ணுறாரு, அவர் யோசிக்கிறார், அவர் நாளைக்கு நமக்கு வெட்டிங் டே, நமக்கு ஏதாவது நம்ம மனைவிக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கலாமே சொல்லி அந்த கணவர் யோசிக்கிறாரு. முடிவு இது செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்காரு. மறுநாள் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, தூங்கி வந்துச்சு, குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வராங்க, வந்து சந்திக்கிறாங்க. ஹாப்பி வெட்டிங் டே கட்டி தழுவி அவங்களே என்ன பண்ணுறாங்க, அவங்க தன்னுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கிட்டு 2 பேரும் கிஃப்ட் பரிமாறிக்கிறாங்க. 2 பேரும் ஹாப்பி வெட்டிங் டே, எந்தப்பா கிஃப்ட், எனக்கு கிஃப்ட். அப்போது அந்த மனைவி அந்த பேக் பிரித்து பார்க்குறாங்க. அவங்க கிஃப்ட்டு, புருஷன் கொடுத்த கிஃப்ட்டை பிரித்து பார்க்குறாங்க. ஒரே ஷாக்கு, கண்ணில் தண்ணியாக ஊற்றுது அவங்களுக்கு. பேச வார்த்தை கிடையாது, பேச முடியல அவங்களால. தண்ணி ஒரு கணவன் என்ன பண்ணுறாரு, ஏன் மாடுற, என்ன ஒன்றும் இல்லை, தலையார், பேச வார்த்தை இல்லை. புருஷன் என்ன பண்ணுறாரு, அதை அவரு மனைவி கொடுத்த கிஃப்டை புருஷன் பிரித்து பார்க்குறாரு. அவருக்கு தூக்கி வாரி போடுது. மனைவி முகத்தை பார்க்குறாரு. 2 பேரும் பேச்சற்று நிற்கிறாங்க. 2 பேருடைய கண்ணீர் தான் பேசிக்குது. தண்ணி ஊற்று தார 2 பேர் கண்ணும் தண்ணி ஊற்றுது. என்ன கிஃப்ட்னு சொன்னால், தன் மனைவிக்கு நீண்ட கூந்தல், அது கணவருக்கு ரொம்ப பிடிக்கும். மனைவிக்கு நல்ல அழகான கூந்தல் இருக்குது, அது அழகாக அப்படி சுங்கு போட்டு ஒரு கிளிப்பு கொத்துற மாதிரி அழகாக ஒரு நல்ல ஒரு கிளிப்பு ஒன்று வாங்கியிருக்காரு அவர் புருஷன். அது வந்து கிஃப்ட் பாக்ஸில் தன் மனைவிக்கான ஒரு கிஃப்ட் அழகாக கிளிப் வாங்கியிருக்காரு. அது மனைவி பார்த்து அழறாங்க. கணவர் அதை திறந்து பார்க்குறாரு. அவர்கிட்ட இருந்த ஒரு வாட்ச், அந்த வாட்ச் வந்து அந்த செயின் அறுத்துக்குச்சு. அந்த செயின் அறுத்துக்கிட்டு அந்த வாட்சோட மண்டை மட்டும் எப்பயும் பாக்கெட்டில் வச்சுருப்பார், டைம் பார்த்து வச்சு போட்டுப்பார். அதான் செயினை வாங்க கூட ஒரு வசதி கிடையாது. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தன் கணவன் வந்து வாட்ச் கட்டாமல், இந்த வாட்ச் கட்டினா எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லை, அவர் கையில் அவர் கட்டியிருந்தாரு. ஆனால் அவருக்கு அந்த செயின் அறுத்துக்குச்சு, அந்த செயின் வாங்க கூட நம்மளோட காசுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு வாட்ச் செயின் பரிசு கொடுக்குறாங்க. எப்படி, தன்னுடைய அழகான முடியை வெட்டி விற்று, அந்த முடியை விற்று என்ன பண்ணுறாங்க, தன் கணவனுக்கு அந்த வாட்ச் பட்டை வாங்கி கொடுக்குறாங்க, செயின் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த புருஷன் என்ன பண்ணுறாரு, தங்கிட்ட அந்த வாட்ச் மண்டை மட்டும், அது எதுக்கு வேஸ்ட், அது மனது, அதை விற்றுட்டு தன் மனைவிக்கு முடிக்கு கிளிப் வாங்கி கொடுக்குறாரு. 2ம் பயனற்று போச்சு. மனைவிக்கு அந்த கிளிப்பை பயன்படுத்த முடியாது, முடி வெட்டிட்டாங்க, கிளிப் பயன்படுத்த முடியாது. புருஷனுக்கு மனைவி வாங்கி கொடுத்த அந்த பொருளும் அந்த வாட்ச் பட்டையும் பயன்படுத்த முடியாது. அவங்களுக்கும் அது என்ன வாட்ச் வித்துட்டாரு இல்லை, அந்த பொருட்கள் தானும் பயனற்று போச்சு, உயிரற்று போச்சே ஒழிய இந்த 2 பேரும் உண்மை அன்பு இருந்து பார்த்தீங்களா, அது செத்து போச்சு. அதை வச்சு பாருங்க பார்ப்போம். இந்த கதை நான் வந்து எப்போ படிச்சு எனக்கு அனுப்பில்லை, எத்தனை வருஷம் அப்படி நெஞ்சில் ஆணி அடிச்ச மாதிரி அப்படி பதிஞ்சுக்குது இந்த கதை எனக்கு. என்னையா அன்பு, அன்புக்கெல்லாம் விலை உண்டாயா? அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு விலை ஏது சொல், அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலை ஏது சொல், அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். அன்புக்கு ஈடு என்ன ஏதுயா? அன்புக்கு தான் நிகர காட்ட முடியுமா? இதுதான் அன்பு பார்த்து காட்ட முடியுமா? அன்புக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? முதல்ல சொல்ல முடியுமா? அன்புனா என்ன? வாட் இஸ் மீன் பை லவ் சொல்ல முடியுமா? ஒருத்தனாலே முடியாது. உதாரணம் வேணா சொல்லலாம். அன்புனா என்ன? ஒரு தாய் தன் பிள்ளை மேலே வச்சிருக்கிறது தான் அன்பு. உதாரணம் சொல்லலாம். அந்த அன்புக்கு அர்த்தமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தை அன்பு. அது அது எல்லாவற்றிற்கும் பொருந்தும், எல்லா அன்புக்கும் பொருந்தும். அந்த அன்பு அது எல்லாம் இதுதான் சொல்ல முடியும். அன்பு வந்து இந்த உலக பொதுமறை, உலகத்துடைய பொது ஒரு ஒரு பொதுவான வார்த்தை அன்பு. உலகத்துக்கு எதுக்கும் அது பொருத்திக்கலாம் நம்ம. அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை அது அன்புங்கிறது, லவ் என்பது. திருக்குறள்ல ஒரு குறள், ரொம்ப அன்புடைமைன்னு ஒரு குறள் வரும். நான் பொதுமறைன்னு டக்குது ஞாபகத்துக்கு வருது எனக்கு. இந்த குறள் நான் படித்து வாசிக்கிறேன் பாருங்களேன். அன்பின் வழியது உயிர் நிலை, அஃதிலார்க்கு
என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழி அது உயிர்நிலை. எவன் ஒருவன் அன்பு கொண்டு வாழ்கிறானோ, எவன் வாழ்க்கையிலே எவன் உள்ளத்திலே அன்புங்கன்னு ஒன்று இருக்குதோ அவன் தான் உயிரோடு இருக்கான்னு அர்த்தம். புரியுதுங்களா? நீ உசுரோடு இருக்கணும்னா உன் மனசுல அன்பு இருக்கணும், மற்றவங்களை அன்பு செய்யணும். அது எல்லாருக்கு. அப்படி உங்ககிட்ட அன்பு இல்லைன்னு சொன்னா, என்பதோல் போர்த்த உடம்பு, இந்த எலும்பை ஒரு தோல் போத்திட்டு கிடக்கிற போனோம் நட போன்ற சமமாது. நீ உங்ககிட்ட உசுரே கிடையாது, நீ போனோம் நட போனோம். நீ அன்பு இருந்தால்தான் நீ உசுரோடு இருக்குன்னு அர்த்தம். அப்படி அன்பு இல்லை என்றால் நீ பிணம் என்று உலக பொது மறையான திருக்குறள் சொல்லுகிறது. அன்பு என்பது ஒரு மனுஷன் அன்பை விட்டுட்டு தான் அவன் செத்த போனான், அவன்லாம் மனுஷங்க அவன்லாம் வாழ்வதே அர்த்தம் இருக்காது. இதைத்தான் இன்றைய 2ஆம் மாதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செய்வோமாக, ஏனெனில் ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பே கடவுள் என்ன சொல்றோம் இல்லையா? நம்ம அன்பு என்ற அந்த ஒரு விஷயம், அதற்கு முதலாளி ஆண்டவர். இந்த உலகத்தை எல்லாம் அந்த மனுஷன் எப்படிலாம் அன்பு செஞ்சு நம்மெல்லாம் எப்படி காபந்து பண்ணி, அந்த அன்பு என்பது ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. அந்த அன்பின் மழையை எல்லாரும் மேலேயும் ஆண்டவர் பொழிகிறாரு. அதை பிடிச்சி நம்ம கொஞ்சம் பத்திரமா அன்பு வச்சு அதை மற்றவங்களுக்கு கொடுத்தாதான் வாழ்க்கை. சரி, ஓகே, வாசிச்சுட்டு போக வேண்டியதுதான், உள்ள வச்சுக்குவோம் இந்த வார்த்தைகளை. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அப்போ அன்பு செலுத்தாதவனும் சாத்தானோட பிள்ளைதான் அர்த்தம். யோசிச்சு பாருங்க, நாம கடவுளுடைய பிள்ளைகளா இல்லை சாத்தான் பிள்ளைகளா? நான் சொல்லுங்க ஐயா, அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பு செலுத்தும் யாவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். எவன் ஒருவன் அன்பு செய்து வாழ்கிறானோ அவங்ககிட்ட கடவுள் இருக்காரு, அவன் கடவுளை தெரிஞ்சு வச்சுக்கிறான்னு அர்த்தம். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வது கிடையாது, ஏனெனில் கடவுள் அன்பா இருக்கிறார். கடவுள் அன்பின் சுரூபமா இருக்கார். அன்பின் மொத்த உருவம் ஆண்டவர். அன்பின் மொத்த உருவம் ஆண்டவர். நற்செய்தி பாருங்க, இன்னைக்கு நற்செய்தி வாசகம் பாருங்க பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, இல்லையா, நான் தந்தை 2 பேரும் எவ்வளவு அன்பா இருக்கிறோமோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, என் மேல அன்பா இருங்க. நான் இதை ஏன் சொல்றேன்னா, என் அன்பு உங்களில் நிலைத்திருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவும் தான் நான் அன்பு சொல்றேன். நான் நீ சந்தோஷமா இருக்கணும், நீ மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன் தெரியுமா? அப்பதான் நீ நல்லா இருப்ப. நீ இல்லை அழிஞ்சு போடுவில்லையே. நீ உன் நலனை மனசை வச்சு சொல்றேன், நீ அன்பாயிரு. அன்பு இல்லையே ஒன்றும் இல்லை. பரவச பேச்சு, இறைவாக்கு வரம், அனைத்து அறிவு, விசுவாசம் அனைத்தும் ஒழிந்து போகும் ஒரு காலத்தில் அன்பு ஒருபோதும் அழிந்து போகாது. நெக்ஸ்ட் சொல்ற பாருங்க, நானும் தந்தையும் எப்படி அன்பு கொண்டு இருக்கிறோமோ, தந்தை என்கிட்ட அன்பு கொண்டு இருக்க, நான் அப்பாட்ட அன்பு கொண்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க என்னிடத்துல அன்பு கொண்டிருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள், என்னை விட்டு போயிடாதீங்க, நிலையா இருங்க. கேட்டு பாருங்களேன், அன்பில்லாத ஒரு கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பா இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு தன் ஒரே மகனை பலி கொடுத்த ஆண்டவர். இதை விட ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். கடவுள் எவ்வளவு அன்பானவர்னா, நல்லவங்களுக்காக கிடையாது, பாவிகான நமக்காக தன் பிள்ளையை பலியா கொடுத்தாரு. யாராவது கடவுள் கடவுளுடைய அன்பை புரிஞ்சுக்க வேற என்ன பண்ண சொல்லுங்க பாப்போம். பாவப்பட்ட மக்களுக்காக இறங்கி ஓடி வந்தாரே கடவுள். மோசே சினாய் மலையில கிடக்கிற ஒரு மாடு மேய்ச்சல் கிடக்கிறாரு. ஆண்டவர் முற்றீட்டில் பேசுறாரு, மோசே என் மக்கள் துன்பப்படுறாங்க, நான் பார்த்தேன். என் மக்கள் என்னை நோக்கி கூக்குரல் விடுறாங்க, நான் கேட்டேன். நான் குருட்டு கடவுள் கிடையாது, நான் ஞாபகம் வச்சுக்கோ, நான் செவிட்டு கடவுள் கிடையாது. நான்
அவர்களை மீட்க நான் இறங்கி வந்திருக்கிறேன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆண்டவர். பாவப்பட்ட மக்களுக்கு நமக்காக இறங்கி வந்த கடவுள். அவர் எவ்வாறு நம்மீது அன்பு கொண்டு இருக்கார், நாம என்ன பண்ணணும்? அதை விட நம்ம இன்னும் 10 மடங்கு ஆண்டவர் அன்பு செய்யணும். அன்பு செய்யலைன்னா நம்மெல்லாம் மனுஷங்களா? என்பதோல் போர்த்த உடம்பு நடைப்பினம்தான். சரி, அப்புறம் வாசிக்கலாம் பாருங்க. அப்படியே நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல. நாம வச்சுங்க, நாம கடவுள் மேல அன்பு கொண்டிருக்கிறோம் அப்படி, இது முக்கியம் கிடையாது. அது கீழே பார்க்கணும். மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு நம் பாவங்களுக்காக தம் பிள்ளைய வெட்டி பலி கொடுத்தாரு பாருங்க. அதான் மிகப்பெரிய அன்பு. என் பிள்ளைக்காக எனக்கு இழந்தம் பாரு நான், இல்லையா? கடைசியில் சிலுவையிலே என் ஏசப்பா என் உசிரையை நான் தரம் கொடுத்தாரு பாருங்க. அதான் என் மேல அன்பு. அந்த அன்புக்கு ஈடு ஏது? அப்போ அந்த நிலையில் தான், அந்த கையளிப்பில் தான் தந்தையினுடைய அன்பு நமக்கு தெரியுது, விளங்குகிறது. எனவே சகோதர சகோதரிகளே, நீங்க என்ன பண்ணுங்க? எல்லோரோடும் அன்பாயிருங்கள். எதுக்கு எல்லாரும் மேலேயும் பிரிவு? இவன் வேணும், அவன் வேணும், இவன் வேணும், அவன் வேணும், இல்லையா? நான் தான் வஸ்தி, நீ தான் வஸ்தி, நீ மட்டும், நான் தான் டாப்பு, நீலாம் கீழே, என் காலிகை தான் நீ. எத்தனை பிரிவுகள்! வசந்தவன் தாழ்ந்தவன் நீ, நான். இந்த எண்ணங்கள் நமக்கு கூடாது சகோதர சகோதரிகளே. இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. கொர்நேலியு செசரியா பகுதியில் இருக்கின்ற ஒரு நூற்றுவ தலைவர், 100 பேருக்கு தலைவர், ஒரு படை தளபதி மாதிரி ஒரு வச்சுங்களேன். கொர்நேலியு அவர் மிகுந்த இறைப்பற்று உள்ளவர், இல்லையா? கடவுளுக்கு பயந்து நடந்தவர், மக்களுக்கு இறக்கச் செயல் பல புரிந்தவர், இல்லையா? கடவுள்கிட்ட இடைவிடா ஜபிக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர் கொர்நேலியு. ஆனால் அவரு யூதர் கிடையாது, புரியுதுங்களா? அவர் செசிலியா அந்த ஊரை சேர்ந்தவர் அவர், ஓகேங்களா? அவருக்கு ஒரு காட்சி காண்றாரு. தூதர் வர்றாரு, கொர்நேலியு நீ எங்க என்ன ஊருக்கு பார்ப்போம், ஒரு ஊர் சொல்றாரு பாருங்க பார்ப்போம். யோப்பா நகருக்கு போ, ஆள் அனுப்பி அங்கே ஒரு பேதுரு ஒருத்தர் இருப்பார், அவர் நீ கூட்டணும், நீ பார்த்துக்கோ, அவரை கூட்டு வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு இந்த காட்சி வருகிறது, பேதுருக்கு இன்னொரு காட்சி போகிறது. இந்த காட்சி இங்கே பைபிள் சொல்லப்படவில்லை. மேலிருந்து ஒரு வலை போன்ற ஒரு துணி கீழே இறங்கி வருது. அதில் எல்லா வகை மிருகங்கள், பறவைகள் எல்லாம் அந்த துணியில் காணப்படுது. அது பேதுரு பார்க்குறாரு. ஆண்டோடைய குரல் கேட்குது, பேதுரு இந்தா உயிரினம் எடுத்து சாப்பிடு அப்படின்னு குரல் கேட்குது. ஐயோ, அதை தீட்டுள்ள பறவைகள்லாம் விலங்குகள் நான் எப்படி சாப்பிடுறது? நான் தீட்டுள்ளது என்று சொல்றாரு. தீட்டுள்ளதா? தீட்டானது எதையும் நான் படிக்கலையே. நான் ஆதியில படிச்சேன்ல, எல்லாத்தையும் படிச்சேன். நல்லது என கண்டேன், எல்லாம் நல்லதான்னு பார்த்தேன். நான் நல்லதுன்னு பார்த்த ஒன்றை, நான் தீட்டு இல்லை நல்லது என்று நான் அங்கீகரித்த ஒன்றை, நான் படைத்த ஒன்றை, படைத்த இந்த உலகத்துக்கெல்லாம் ஒப்படைத்த ஒரு பொருளை நீ ஏன் தீட்டுன்னு சொல்ற? எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, ஆண்டு சொல்ற வார்த்தை. நீ எப்படி தீட்டுன்னு சொல்லலாம்? நீ நான் வசந்தவன், நீ தாழ்ந்தவன், அதை சொல்ல நீ யாரா? நீ யார்? நீ ஆண்டவராக பாருங்க பேதுருக்கிட்ட எப்பேற்பட்ட வார்த்தை. விருத்த சேதனம் செய்தால்தான் நீ ஏசப்பாட்ட வரணும். என்னைய வார்த்தை இது? விருத்தம் என்பது நீ வச்சுக்கிட்ட ஒண்ணு, நீ அதை மரபை பயன்படுத்திக்கிட்டு அதை கொண்டு அவங்க மேல திணித்து அவங்க ஒதுக்கி வைப்பது எப்படி நியாயம்? அது இந்த பிரச்சனைலாம் வரும். அப்பதான் இந்த பகுதி வருகிறது இங்கே. அப்போ பேதுரு யோசிக்கிறார், அம்மா இல்ல, கடவுள் படைத்த அனைத்தும் தூய்மையானதாங்க. நாம தான் என்ன பண்றோம்? இது தீட்டு, இது நல்லது. ஒரு சில விஷயங்கள் நாங்கள் படிக்கும் பொழுது அந்த மூட நம்பிக்கையில் மூழ்கிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஐயோ, ஒரு முறை நான் அன்பியத்துக்கு போயிருந்தேன். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு கடை இருக்குது, மளிகை கடை, சின்ன கடை இருக்குது. நாங்கள் அன்பி நடத்தி முடிச்சுட்டு வெளியே புறப்பட்டு வர நேரம் வச்சுங்க. டைம் வந்து ஒரு 8:30, அந்த 8:30 அந்த டைம் இருக்கும், முடிச்சு வர டைம் அது. அப்போ ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, தன் பிள்ளை மறுநாள் தன் பிள்ளை எங்கே ஊர் பயணம் போகணும், விடிய பஸ்ஸோ ட்ரெயினோ நினைக்கிறேன்.
அவங்களோட அந்த பிள்ளை படிக்க போகிற குழந்தைங்க அந்த ஸ்கூல் பேக், அந்த காலேஜ் பிள்ளை பேக்கோடைய கிழிஞ்சிக்கிச்சு. தைக்கணும் ஊசியில் அந்த பிள்ளைகிட்ட. விடிய காலையில் அந்த பிள்ளைகிட்ட ஊர் பயணம், அது இந்த கை பிச்சுன்னு தொங்குது. எடுத்து அந்த அம்மா விளையாடுறாங்க. அம்மா ஒரு பேர், அந்த பேரை சொல்ல விரும்பல, அந்த அன்பே வீட்டுக்காரங்களுடைய பேர். அம்மா ஊசி கொடும்மா, பிள்ளைக்கு ஊசி நூலும் கொடு, அந்த ஊசி வரும்போது 2 ரூபாய் நூல் கண்டு ஒன்று கொடு, பேக் வச்சு தச்சுக்கு தரணுங்க. அந்த பையை தூக்கி காட்டுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஊசி நூல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. நான் பார்த்தேன், அதில் தான் இருக்கம்மா ஊசி, ஏதோ நூல் பண்டலாக தொங்குதேம்மா அப்படின்றேன் நான். பிரதர், விளக்கு வச்சு ஊசி நூல்லாம் கொடுக்கக்கூடாது. அம்மா பாவம்மா, நாளைக்கு பிள்ளை காலேஜுக்கு போகிற குழந்தைம்மா, பேக்கு தைக்கணும், தாய் எங்கேம்மா போவாங்க நேரத்தில், மணி 8:30 மணி ஆக போகுது, எங்கே போவாங்க, கொடுங்கம்மான்றான். இல்லை பிரதர், கடைசியில் கொடுக்கவே இல்லைங்க. அவங்க விளக்கு வச்சு கொடுக்கணும். யாருங்க சொன்னது உங்களுக்கு இது? நல்ல நேரம், கெட்ட நேரம், இந்த கண்டம், யம கண்டம், இந்த கண்டம், இதெல்லாம் யாருங்க கொடுத்தது உங்களுக்கு? இந்த வெள்ளிக்கிழமை செய்யாத, செவ்வாய்க்கிழமை செய்யாத, ஞாயிற்றுக்கிழமை செய்யாத, திங்கக்கிழமை செய்யாத, யாருங்க சொன்னது? கடவுள் அனைத்தையும் நல்லா படிச்சு வச்சாருங்க. நாம என்ன பண்றோம், நாம இது தீட்டு, இது சரியில்லை, நாம ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. கடவுள் தான் மனமாற்றத்தை கொடுக்கணும். இப்படி சொன்ன அந்த சகோதரி போயிட்டாங்க. அப்படி இங்க ஒரு நிகழ்ச்சி பாருங்க பார்ப்போம். யோசிக்கிற, கடவுள் சுத்தமா படைத்த ஒன்றை நாம எப்படி தீட்டுன்னு சொல்லலாம்? அவர் மனசை மாத்திக்கிறாரு. குரலை வராரு, குரலை காலில் விழுறாரு. ஐயா பேதுரு ஐயா வாங்க. ஐயோ எதிரிங்க, ஏன் என் காலை விழுறீங்க? நீ மனுஷன், நானும் மனுஷன். என் சகோதரத்துவத்தை பேதுருங்க என்பிக்கிறார். எல்லாரும் அன்பு செய்ய, அன்பு தான் வந்து நிலையானது. அன்புக்கு நிகழ்ந்த உலகத்தை எதுவுமே கிடையாது. வாசிச்சமில்லை நம்ம. அங்கே பேதுரு தன் நிலை அனைத்தையும் விட்டு குரலை விட அன்பா கட்டி தழுவி பாசத்தை பரிமாற இருப்பாருங்க. அதன் பிறகு பேதுரு போதிக்கிறார். அந்த மக்கள் அனைவர் மேலும் தூய ஆவியானவர் பொழியப்படுகிறார் இல்லையா? மக்கள் அந்த யூதர்கள்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா பேதுரு சொல்றாரு பாருங்க, நான் ஒரு யூதன் வந்து மற்ற மக்களோட பேசுறதோ, உட்காந்து சாப்பிட்றதோ, அவங்க கூட்டுக்கு போகிறதோ எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் கடவுள் எங்களை போலவே உங்கள் மேலே ஆண்டவர் இவ்வளவு ஏற்படுனா, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் நம்பி அவரை விசுவசிக்கிறீங்க. நீங்கள் அப்போ நீங்களும் எங்களை போலவே கடவுளுக்கு ஏற்படைய பிள்ளைகள். நீங்கள் இதெல்லாம் யூதன் இன்னொருத்தன் அவசியம் கிடையாது. கட்டி அவர் அன்பாக அடி பழகிறார். மிக பெரும் போதனை. அங்கே என்ன பண்ணுற, தொடர்ந்து பேச தொடங்குறாரு. எல்லா மக்கள்லாம் கேட்குறாங்க. அப்பொழுது இங்கே பாருங்க பார்ப்போம். அவருடைய சொற்களை கேட்டபொழுது அனைவரும் மேலும் தூய ஆவியானவர் என்ன பண்றாரு, இறங்கி வருகிறார். மிக பெரும் பந்தகோஸ்து விழா அன்னைக்கு பாருங்க பார்ப்போம். இந்த செசரியா அந்த குரலையை கூட இருக்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம் பாருங்க பார்ப்போம். எல்லோரும் மேலும் தூய ஆவியானவர் இறங்கி வருகிறார். அங்கே பாருங்க பார்ப்போம். அப்போ விருத்த சேதனை பற்றி எல்லாரும் பார்க்குறாங்க. கடவுள் நமக்கு கொடுத்த ஆசிரியர் எல்லோரும் கொடுக்கிறாரு. அனைவரும் மனசு மாறுறாங்க. என்ன பண்றாங்க, பேதுரு பார்க்குறாரு. யாருக்கும் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது கிடையாது. கடவுள் அனைவருக்கும் சமம். இந்த திருப்பலா சொல்லுது இல்லையா, உலகில் உள்ள அனைவர் மேலும் கடவுள் அன்பினை பொழிகிறார். திருப்ப தொண்டதான் சொல்லுது. இன்னைக்கு உலகில் உள்ள அனைவர் மீதும் ஆண்டவர் ஆசி பொழிகிறார். புறவின மக்கள் அந்த அனைத்து உலகோரே ஆண்டவரை குறித்து ஆர்ப்பரியுங்கள். திருப்பாடல் இன்னைக்கு என்பிக்கிறார் பாருங்க. அது ஆண்டவர் அனைவர் மேலும் ஆசியை பொழிந்து எல்லோரும் தன் பிள்ளைகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார், சுவீகரித்துக் கொள்கிறார். அது சொல்ல பாருங்க பார்ப்போம். சொல்ல பாருங்க, பேதுரு, நம்மை போலவே தூய ஆவியை பெற்று கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும்? எவையா தடுக்க முடியும் இல்லையா? நீ இன்ன ஜாதி இன்ன மதம், இவன் அதை தூக்கி குப்பையில போடுறா. தூய ஆவி என்கிட்ட இருக்காரு, உங்ககிட்ட இருக்காரு. நீயும் கடவுள் பிள்ளை, நானும் கடவுள் பிள்ளை. திருமுழு போடுறான் அவனுக்கு சொல்லி என்ன பண்றார், அந்த திருமுழுக்கை அந்த சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் திருமுழுக்கம் கொடுக்கப்படுகிறது. பேதுரு ஆணை பிறப்பிக்க திருமுழு கொடுக்க சொல்லி. சகோதரர்களே, இதுதான் அன்பு. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த அன்போடு நாம் இருப்போம். நமக்குள்ள பாகுபாடு, நீ வசந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ நல்லவன், நீ கட்டி ஏன் போய, எல்லா வரங்களும் எல்லாம் ஒழிஞ்சு போகும். அன்பு ஒருபோதும் ஒழியாது இல்லையா? அன்பு கொண்டோர் உயிர் நிலை. அன்பு வச்சுக்கிறது தான் உசோடு இருக்கிறான். மற்றவங்க எல்லோருமே
இந்த எலும்பு மேலே தோல் போத்திருக்கிற ஒரு பிணத்திற்கு சமம். நம்மளாம் யோசிப்போம், நாம் உயிரோடு இருக்கிறோமா பிணங்களா? சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி.